இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவதாக ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி. அதாவது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு மார்க்கெட்டில் டெய்லி வர்ற நியூஸை பார்த்துட்டு இந்த ஸ்டாக் நல்லாயிருக்கும், இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அது பின்னாடி ஓடிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு லாஸ் தான் ஏற்படும். ரெண்டாவதாக சூஸ் த ஸ்டாக் ஃபார் த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிங்கன்னா அது குறைஞ்சது ஒரு 10 வருடமாவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணணும். வாரன் பஃபெட் இதில் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ ஆர் நாட் கீப்பிங் த ஸ்டாக் ஃபார் 10 years, டோன்ட் ஈவன் லுக் அட் த ஸ்டாக் ஃபார் 10 minutes. அதாவது 10 வருடம் அந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலன்னா 10 நிமிஷம் கூட அந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்க்காதீங்கன்றாரு. மூணாவதாக அனலைஸ் த ஸ்டாக் பிஃபோர் சூஸிங். அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதோட வேல்யூஷனை எப்படி வேணாலும் செக் பண்ணுங்கள். அதாவது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பிஇ வேல்யூஷன், டிசிஎஃப் வேல்யூஷன், அசெட் வேல்யூஷன், இது மாதிரி நிறைய டைப்ஸாக ஒரு ஸ்டாக்கை வேல்யூஷன் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக வர வீடியோவில் கற்றுக்குங்க. ஸோ இது மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாலாவதாக செக்யூரிட்டைஸ் த மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் மேனேஜ்மெண்ட்டோட ஷேர், அதாவது ப்ரமோட்டரோட ஷேர், அது எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 26% அவங்களோட ஷேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 26%க்கு குறையா இருந்ததுன்னா அவங்களால அந்த ஸ்டாக்கில் முடிவெடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் இது ஐடிசி, இன்ஃபோசிஸ், காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இது மாதிரியான ஸ்டாக்குகளுக்கெல்லாம் பொருந்தாது. ஏன்னா இதெல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ். அவங்களோட ப்ரமோட்டர்ஸ் எல்லாமே வெரி ஸ்ட்ராங் பேக்ரவுண்டில் இருக்கவங்க. அஞ்சாவதாக ஸ்டே அவே ஃப்ரம் ஹாட் ஸ்டாக்ஸ். அதாவது டிவியில் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை பற்றி நான் சொல்கிறேன், அந்த ஸ்டாக்கை பற்றி இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அனலைசிஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லது யூடியூப்பில் இன்றைக்கி இந்த ஸ்டாக்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போகுது, அந்த ஸ்டாக்லாம் அப்படி பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வியூஸை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த வியூஸ்லையும் நீங்கள் முடிவெடுக்காதீங்க. நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களால் முடிஞ்சதை கற்றுக்கிட்டு ஸ்டாக்கை வாங்கி அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு ஸ்டாக்கை வாங்குங்க. ஒரு சில டைம் லாஸ் ஆனாலும் பரவாயில்லை, அதை டியூஷன் ஃபீஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் முடிவெடுக்கிறது நீங்களாக இருக்கட்டும். ஆறாவதாக டோன்ட் பிலீவ் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதாவது நிறைய பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், அந்த ஸ்டிக் பேட்டர்ன், இந்த ஸ்டிக் பேட்டர்ன், பாட்டம் அப், டாப் சைட் டவுன், அப் சைட் டவுன், அந்த ஆவரேஜ், இந்த ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. பட் இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. நீங்கள் இதை நம்பி அது பின்னாடி போக வேணாம். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு லாங் டேர்மாக நீங்கள் அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிட்டர்ன் நிச்சயமாக கிடைக்கும். ஏழாவதாக கெட் ரைட் ஆஃப் த வீட்ஸ் அண்ட் வாட்டர் த ஃப்ளவர்ஸ். அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வாங்கி ஒரு 6 மாதமோ 1 வருடமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை, அந்த ஸ்டாக் நீங்கள் சூஸ் பண்ணது தப்பாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கை நீங்கள் திரும்ப டவுன் ஆவரேஜ் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். டவுன் ஆவரேஜ்னால் என்னென்னா, அது குறையும் போகும்போது திரும்ப போய் அதை பை பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆவரேஜ் பண்ணி நான் உங்களுடைய காஸ்ட்டை நான் கம்மி பண்ணி ஈக்குவல் பண்ணுறேன்ற இதை நீங்கள் பண்ண வேணாம். உங்களுக்கு சரியாக வரல, அது சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்ற மாதிரி உங்கள் அனாலிசிஸ் தப்புன்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு வேறு ஒரு பெட்டரான ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்றது போது அதை நீங்கள் விற்றுட்டு ஒரு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்கை நீங்கள் லோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுத்தது சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை டவுன்வேர்ட் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நீங்கள் பண்ணுற முட்டாள்தனம். இதை பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஃபெயிலியரான ஸ்டாக்கை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்கை விற்கிறத அவர் எப்படி மீன் பண்ணுறாருன்னா, கட்டிங் த ஃப்ளவர்ஸ் அண்ட் வாட்டரிங் த வீட்ஸ் இஸ் லைக் selling the good performer and averaging the down performer. ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஸ்டெப்ஸ். இன்னும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து வர வீடியோக்களை நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த 7 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் லாஸ் ஆகாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மராக மாறி ஒரு ரிச் பர்சனாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.